என்ன இன்னைக்கு பேய் அடிச்ச மாதிரி இருக்காரு? இன்னைக்கு என்னைய டார்ச்சர் பண்ற மூடு இல்லையா? காலையில வந்த உடனே அத பண்ணு இத பண்ணுன்னு ஆரம்பிப்பாரு. ஏன் இன்னைக்கு எதையுமே சொல்லல? ஒருவேளை திருந்திட்டாரோ? இவரா திருந்துறதா? கனவுல கூட நடக்காது. அப்படி நடந்தாலும் நான் நம்பவே மாட்டேன். பணக்காரங்க ரொம்பவுமே மோசமானவங்க. அதுவும் சின்ன வயசுலயே ₹1 கஷ்டப்படாம கோடிக்கணக்கில் இருக்கிற ஒரே சொத்துக்கு வாரிசான இந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. எப்பவுமே பேசுவீங்களே சார், பேசுங்க. சாட்டைய சுத்துற மாதிரி சுத்தி சுத்தி அடிப்பீங்களே, என்னாச்சு இன்னைக்கு உங்களுக்கு? ஒருவேளை உங்களுடைய தம்பிக்கு உங்களுடைய பொறுப்பை கொடுத்துட்டாங்களா? நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்களா? அப்படி மட்டும் நடந்ததுன்னா நான் உங்க முன்னாடி ஒரு பெரிய டான்ஸ் ஆடுறதுக்கு கூட தயாரா தான் இருக்கேன். இது வரைக்கும் சொல்லவே முடியாத ரொம்பவுமே மோசமான வழிகளை எல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். எல்லா வழிகளும் ஒர்க் சம்மந்தப்பட்டது தான் இருந்தாலும் அதை தாங்கிக்கிற வயசு எனக்கு கிடையாது. அதுவும் இல்லாம நான் ஒரு பொண்ணு. இனிமேல் என்னால உங்களுடைய டார்ச்சரை எல்லாம் ஏத்துக்கவே முடியாது. நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு மிஸ்டர் இயல். உங்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்க நான் மனசை திறந்து வச்சு காத்திருக்கேன். உங்களுக்கு கதை கேட்கறத ரொம்ப பிடிக்க மாட்டீங்க. அஸ்வின் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எனக்கு